ஏன்னா சில பேருக்கு வந்து அவங்க சக்ஸஸ் ஆக மாட்டாங்க, இல்லை அவங்க நல்லது செய்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. யாராவது பண்ணால் அதில் குறை தேடிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது யாருக்குமே ஆக்டிங்கு டான்ஸ் எதுவுமே தெரியாது. 2வது படம் 3வது படம் கற்றுப்பாங்க. அதே மாதிரி இப்போ அவர் வந்து பாலிடிக்ஸ் வந்தார், ஒரு 6 months டைம் கொடுக்கணும். கொடுக்காம வந்ததுலேருந்து அது பண்ணலாம் இது பண்ணலாம், அது ஏன் இப்படி அது இப்படின்னா எப்படி? ஸோ அவர் நார்மலாகவே சைலண்ட் கேரக்டர்னால அது போயிட்டு இருக்கு. வைலண்ட் கேரக்டர்னால் அவங்க ஒன்று சொல்லி இவங்க ஒன்று சொன்னால் அது வேற மாதிரி போயிடும். ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து டைவர்ட் பாலிட்டிஷியன் நிறைய பண்ணுவாங்க. அது ஆந்திராவில் ஜாஸ்தி. நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை வந்து அது என்ன சொல்லுவாங்க, ரோட்டு மேலே நிற்க வச்சுட்டு அப்படி நம்ம பேச வைப்பாங்க. நமக்கு கோவம் வந்து திருப்பி பேசுகிற அளவுக்கு பண்ணுவாங்க. அப்போ நம்ம பேசினா மட்டும் அது வந்து பெருசாக காட்டி தப்பாக சொல்லுவாங்க. அதை வரைக்கும் அவங்க பண்ண ஹியூமிலேஷன் எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியடில் தெரிஞ்சிடும் யார் என்னன்னு. இப்போ நாங்கள் பொறுமையாக ஃபைட் பண்ணிட்டு வந்ததுனால இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்க முடியுது, ஒரு சீனியர் மோஸ்ட் லீடராக. ஆனால் என்னை பேசின யாருமே எனக்கு வந்து எந்த விதமான பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் இல்லை, 0 ஆகிட்டாங்க. ஸோ எப்போவுமே சும்மா ஏதோ ஒன்று கல் போட்டு பேசினா ஆகாது. நீ பேசினதுக்கு வந்து நீ செய்கிற செயல் ரெண்டுமே மேட்ச் ஆகணும். நிச்சயமா அது எப்பவுமே பார்ப்பாங்க ஜனங்க. நீ வந்து பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்லை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க, அப்போசிஷனில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பேசுனீங்க, அது ரெண்டும் கம்பேர் பண்ணி தான் உன் வேல்யூ ஏறும். அது என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு, ஸ்ரீமந்தத்துக்கு, கல்யாணம் எல்லாத்துக்கும் வந்தாங்க. விஜய் ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் சந்திரசேகர் சார் செல்வா சாருக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் கேட்டார், அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு சாங் பண்ணால் நல்லா இருக்கும், ரோஜா மேடம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, என் பையன் நல்லா ஆடுவான், 2 பேரும் டான்ஸ் ஆடினா நான் பார்க்கணுன்னு இருக்குன்னு அவர் ஆசைப்பட்டார். அப்போ தான் அந்த சாங் தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாடு எழுதிக்கிட்டோம்னு சொல்லி. அப்போ கூட ஷூட்டிங்கில் கூட பெருசாக பேச மாட்டார், ஷார்ட்டுக்கு வருவார், ஷார்ட் முடிச்சுட்டு போயிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து நான் மதர் கேரக்டர் பண்ணேன், அசின் மதர். அவர் ஒரே ஷாக்கு, ரோஜா மேடம் எங்கூட சாங் ஆடினவர் எப்படி வந்து பண்ணுவாங்க, நம்பவே இல்லையா. நான் செட்டுக்கு வந்த உடனே நேராக வந்து உட்காந்து ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் பேசினார். எனக்கு என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னா நம்ம பண்ணக்கூடாதா, நமக்கு இன்னும் மதர் ஏஜ் வரலையான்னு. அதுலேருந்து நான் மதுரை பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன். இது வரைக்கும் மறுபடியும் ஆக்ட் பண்ணல. அப்போ ஸ்டாப் பண்ணது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் நான் நடித்தது. ஓகே, அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் மதர் கேரக்டரே, அவர் அப்படி சொல்கிறாரு விஜய் அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் எப்போவுமே அவர் பாலிடிக்ஸ் வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவ்வளோ சாஃப்ட், அவ்வளோ சைலண்ட் கேரக்டர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அண்ட் எப்போவுமே அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வர மாதிரி கூட தெரியல எனக்கு. சடனாக ஒரு பார்ட்டி அனௌன்ஸ் பண்ண உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இதில் நிறைய பேசணுமே, இதில் நிறைய எல்லா ஊர் சுற்றணுமே, இவர் தான் எங்கேயும் போக மாட்டார், நிறைய பேச மாட்டார் நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு மீட்டிங்கில் பிச்சை எடுத்துட்டார் அவர். ஒரு ஸ்பீச் இப்போ கூட பார்த்து சிஎம் ஆனதுக்கப்புறம் கூட பயங்கரமாக பேசுகிறாரு. பண்ணால் நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா. யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டுலாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஆனா நம்ம மக்கள் அமைச்சு கொடுத்த நம்ம அரச குறைகள் மட்டும் டிசைனா மாடலா குறைகள் மட்டும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு.
சென்னையில் ஒரு பாலம் கட்டுறதுக்காக நார்மலாக ஆகிற செலவை விட அதிக செலவில், கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவில் ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போது கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் கூடல் தோண்ட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரில. ஒவ்வொரு முகமுடியாக கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையாக எடுத்து வெளியில் விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புகிற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல். காதலேருந்து ரத்தம் வராத குறை. ஆமாம், இப்படி ஊழல்லே ஊறி போனவங்க இப்படி தான் இருப்பாங்க. இந்த 50-55 நாட்களில் அங்கே செஞ்ச சில விஷயங்கள்லாம் சட்டசபையிலே எடுத்து சொன்னேன். பட் இங்கே ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மின்சாரத்துறையில் இதுக்கு முன்னாடி போட முடியாமல் இருந்த அந்த பதவி உயர்வை இப்போ தான் எங்களால் போட முடிஞ்சது. அதுக்காக ஒரு அக்கா அழுதுகிட்டே ஒரு நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் அவங்க கண்ணில் படாது அந்த வீடியோலாம். குறை சொல்கிறவங்களுக்கு அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை. வேலையெல்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆபீசரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்ப லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒன்று விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒன்று இருந்தா பண்ணலாம். இப்ப பண்ணல. அதே மாதிரி இந்த எல்என்டி நிறுவனத்தோட 18,600 crore 3 திட்டங்கள் அந்த ஒப்பந்தம், அந்த கையெழுத்து போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் சொல்றது அந்த 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கே அவ்வளோ வேலை வாய்ப்பு. குறுவை சாகுபடிக்காக 134 கோடியில் அந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம் நம்ம விவசாயிகளுக்காக. இப்போவும் சொல்கிறேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை, அது உங்களுக்கு நல்லா முன்னாடியே தெரியும். வரப்போற